குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே பாரிஸ் ஒலிம்பிக் ஆண்கள் ஹாக்கி போட்டியில் 3ஆம் இடத்திற்கான போட்டி இன்று நடைபெற்றது. நேற்றைய அரையிறுதிப் போட்டியில் ஜெர்மனியிடம் தோற்ற இந்திய அணி இன்று ஸ்பெயினுடன் மோதியது. விறுவிறுப்பாக நடந்த ஆட்டத்தின் 18வது நிமிடத்தில் ஸ்பெயின் கேப்டன் மார்க் மிர்லஸ் முதல் கோல் அடித்தார். அடுத்து 30வது நிமிடத்தில் இந்திய அணி கேப்டன் ஹர்மன் பிரீத் ஒரு கோல் அடித்து சமன் செய்தார். 33வது நிமிடத்தில் ஹர்மன் பிரீத் இன்னொரு கோலை அட்டகாசமாக அடித்து இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார். அதை சமன் செய்ய ஸ்பெயின் வீரர்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியை தழுவின. இந்திய கோல் கீப்பர் ஸ்ரீஜேஷ் கோலை நோக்கி வந்த பந்துகளை அற்புதமாக தடுத்தார். ஸ்பெயினின் அனைத்து முயற்சிகளும் தோற்றன. முடிவில் 2-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்று வெண்கலப் பதக்கம் வென்றது. கடந்த முறை டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற இந்திய ஹாக்கி அணி தொடர்ச்சியாக 2வது முறையாக வெண்கலம் வென்றுள்ளது. கடந்த 1968, 1972 ஒலிம்பிக்கில் அடுத்தடுத்து வெண்கலம் வென்ற இந்திய ஹாக்கி அணி 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளது. ஒலிம்பிக் வரலாற்றில் இதுவரை இந்திய ஹாக்கி அணி 13 பதக்கங்களை வென்றுள்ளது. அதில் 8 தங்கம், 1 வெள்ளி, 4 வெண்கலம். இந்திய ஹாக்கி அணிக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு வாழ்த்து கூறியுள்ளார். இந்திய அணியின் நிலைத்தன்மை, ஒற்றுமை, திறமை, போராடும் ஆற்றல் இளைஞர்களை ஊக்குவிக்கும் என தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தமது வாழ்த்தில், நமது வீரர்களின் வெற்றி என்பது திறமை, விடாமுயற்சி, குழு மனப்பான்மைக்கான வெற்றி. நமது வீரர்கள் மிகப்பெரிய துணிச்சலை வெளிப்படுத்தினார்கள். இந்த சாதனை இளைஞர்களிடம் ஹாக்கியை மேலும் பிரபலமாக்கும் என கூறியுள்ளார். இதேபோல் பல தலைவர்கள், விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட பலர் இந்திய ஹாக்கி அணிக்கு வாழ்த்து மழை பொழிந்து வருகின்றனர்.